அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வண்டியில் பேட்ரி போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் என்ற ப்ராப்ளம் வந்து அபேசிட்டி ஆட்டோ BS6 காட்டியிருக்கேன். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் பேட்ரி தான் போயிடுச்சுன்றதை 100% நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நார்மலாக சாவி ஆன் பண்ணுறப்போ பேட்ரி லைட்டு, ஆயில் லைட் எரியும். எல்லோ கலரில் இருக்கிற மால் ஃபங்க்ஷன் லைட் வந்து எரிஞ்சு ஆஃப் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் செல்ஃபு போட்டிங்கன்னா மால் ஃபங்க்ஷன் லைட் வந்து பிளிங்க் ஆகி எரியும். அது நீங்கள் வந்து சென்சார் ப்ராப்ளம் நினச்சிப்பீங்க. ஆனால் அது சென்சார் ப்ராப்ளமே கிடையாது. மால் ஃபங்க்ஷன் லைட் வந்து பிளிங்க் ஆகி அடிச்சதுனாலே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் பேட்ரி தான் போயிடுச்சுன்றதை. இப்போ இந்த வண்டியில் பேட்ரி மாற்றி அது எப்படி வருதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அபேசிட்டி ஆட்டோவில் BS6 வண்டி பேட்ரி போயிடுச்சுன்னா அது எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சத்தம் கேட்கும் உங்களுக்கு. அந்த மால் ஃபங்க்ஷன் லைட் வந்து பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா பேட்ரி போயிடுச்சுன்னு அர்த்தம். தேவையில்லாமல் ஒயரிங்லாம் நோண்டிகிட்டு இருக்காதீங்க. ஒயரிங்கில் ப்ராப்ளமே இருக்காது. பேட்டரியை மாற்றினீங்கன்னா சரியாயிடும். இப்போ நான் பேட்டரியை மாற்றிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். புது பேட்ரி வாங்கிட்டு வந்திருக்கேங்க. பேட்ரி நீங்கள் வாங்குகிற கடையை பொறுத்து விலை மாறுபடும். இதோட கரெக்டான ப்ரைஸு 4200 நான் MRBயை சொல்ல, அவங்க சேல் பண்ணுறது. உங்கள் பழைய பேட்ரி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா 1000 ரூபாய் கழிச்சிக்கிட்டு 3200. 3 வருஷம் வாரண்ட்டி, 3 வருஷம் கேரண்டி, மொத்தம் 60 மாதம் போட்டிருப்பாங்க. அதில் அது 60 மாதமாக வாரண்ட்டியா இல்லை கடைக்காரங்க சும்மா ஏதாவது சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரில. ஆனால் கடையில் சொன்னது 3 வருஷம் வாரண்ட்டி, 3 வருஷம் கேரண்டி. இதை பற்றி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். 3 வருஷம் வாரண்ட்டியும் அதில் ஏதாவது ப்ராப்ளம்னா பேட்ரி உங்களுக்கு வந்து புதுசு மாற்றி கொடுத்துருவாங்களாம். 3 வருஷம் கேரண்டி அப்படின்றது பேட்டரியோட ரேட்டில் இருந்து 40% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்களாம். அவ்வளோதாங்க, புது பேட்ரி வண்டியில் மாட்டியாச்சு. மாட்டும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், பேட்ரி கிளாம்பை ஓவர் டைட்டு வைக்கக்கூடாது. ஓவர் டைட்டு வச்சிங்கன்னா பேட்ரி போயிடும். பேட்ரியை மாட்டிட்டு மேலே கிளாம்ப்லாம் போட்டுட்டு ஒரே ஒரு நெட்டு போட்டு நார்மல் டைட்டு வச்சுட்டு பேட்டரியை ஷேக் பண்ணி பாருங்கள். பேட்ரி ஷேக் ஆகுதுன்னா அடுத்து ஒரு மரன்ட்டு டைட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஒரு முறை வச்சுட்டு பேட்டரியை ஷேக் பண்ணும்போது ஷேக் ஆகாது. அதுதான் வந்து கரெக்டான டைட்டு. அந்த டைட்டு தான் வைக்கணும். அதுக்கு மேலே டைட் வச்சிங்கன்னா பேட்ரி போயிடும். அந்த டைட்டில் அப்படியே நிப்பாட்டிட்டு கீழே இருக்கிற நெட்டை ஒரு ஸ்பேனர் போட்டு பிடிச்சிக்கிட்டு மேலே இன்னொரு நெட்டு போட்டு லாக் பண்ணிடணும், திருப்பி லூஸ் ஆகாத அளவுக்கு. அவ்வளோதாங்க, ஸ்டார்ட் பண்ணி காட்டிட்டேன். அந்த மால் ஃபங்க்ஷன் லைட் வந்து திருப்பி பிளிங்க் ஆகலை. வண்டி ப்ராப்ளம் சரியாயிடுச்சு. நன்றி, வாழ்க வளமுடன்.